கருப்பசாமி மறுபடியும் முத்தூர் வச்சுப்பா. முத்தூர் கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா. சரிப்பா, சரி. உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவு இருக்கா இல்லையா? அதனால் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, குடும்பத்தில் வெளியில் சொல்ல முடியாதது ஒரு சிலதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதை இப்போ தான் கொஞ்சம் திருத்திருக்கேன்னா இல்லையா? தெரியுமா தெரியாதா? அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது, அதனால் திருத்தியிருக்கேன். அதே மாதிரி முழுசாக திருந்ததுக்கு இன்னும் ஒரு 13 மாதம் ஆயிடும். அதனால தான் அதுக்கு டைம் நான் எக்ஸ்ட்ரா இழுத்து விட்டுருக்கேன். அதுவும் தெரியும் உனக்கு, தெரியுமில்ல? அதனால் 13 மாதத்துக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்தி நீ செய்கிற தொழில் இன்னும் வருமானம் அதிகமாக கொடுத்து, கருப்பசாமி எனக்கு நானும் உனக்கு துணையாக இருந்து, நீ யாரும் பார்ட்னர் போடாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, நீ எதிர்பார்க்குறதில் உனக்கு வருமானத்தில் எனக்கும் எடுத்து வச்சிடணும். நீ நினச்சது போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, செய்கிற தொழிலும் நல்லபடியாக வரும்படியை கொடுத்து, அதே இடத்த வந்து திரும்பி நம்மளால் வாங்க முடியுமா? அதே இடத்த உன்னை கொடுத்து திரும்பி வாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதானே? அந்த இடத்துலேருந்து எனக்கு மண் மட்டும் அள்ளிட்டு வர முடியுமா? அள்ளிட்டு வந்து கொடு. திரும்பி வாங்கிறதுக்கு உனக்கு யோகம் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அதே போல் பேர் சொல்கிற மாதிரி உனக்கு நான் வாங்கியும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை ரெண்டு பேர்த்தில் யார் கொண்டு வந்தாலும் சரி, இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் வீட்டில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றேங்க. இன்றைக்கே நான் கருப்பசாமி வந்து புண்ணம் படி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து 13 மாதத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அத்தனையும் தீர்த்து எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக, இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி எல்லாத்தையும் மறந்து நல்லபடியாக இருக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு சந்தோஷம் பிரியமெல்லாம் எப்போ வரும்? ஒரு 3 மாதம் பொறுத்துக்க, அதுக்குள்ளே முழுசாக மாறிடும். 13 மாதம் கணக்கு, 3 மாதத்தில் முழுசாக மாறிடும். சந்தோஷம் பிரியமெல்லாம் 3 மாதத்துலேயே வந்துடும். அப்புறம் ஒரு 10 மாதம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு, அதுலேருந்து காலத்துக்கு உனக்கு பிரச்சனை வராது. அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மண் அள்ளிட்டுவான். யோகா மரம் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி படியூர் வச்சுப்பா. படியூர் எனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுக்கணும். குறி 1, நோய் நொடி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் பல நாள் ஆகிப்போச்சு. அதானே? நிம்மதியாக சந்தோஷம் அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அதனால் இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதா கருப்பசாமி? அதானே வந்து கேட்க வந்த. அதனால் கருப்பசாமி இன்னையிலிருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல், எனக்கு இன்றைக்கி தான் என்னை தேடி நீ வந்திருக்க, இன்றைக்கி தானே தேடி வந்திருக்க. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் முடிச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு எப்போ அமையும் அப்படின்னா இன்னையிலேருந்து உனக்கு சந்தோஷம் பிரியம், எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 கனியை சாப்பிட்ற சாம்பார் பண்ணுவில்லை, அதில் புழிஞ்சி விட்டுரு. கருப்பசாமி எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் நல்லபடியாக பொருளாதார பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நானும் வாழணும், சங்கட செலுப்புறாமல் இருக்கணும். அத்தனையும் சொல்லி 1 கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டிடு. 2 கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு உள்ளே சாப்பிட்றதுல உள்ளே கலக்கி கொடுத்துரு. இன்னையிலேருந்து கருப்பசாமி படிவாசலுக்கு வந்துடுறேன். அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல் 3வது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் குடும்பத்தில் அத்தனை பேர்த்துக்கு எல்லோரும் நல்லபடியாக பண்ணி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு அதே திருமணத்துக்கு எனக்கு ஒரு முடிவு பண்ணணும். கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த முடிவு எனக்கு நடக்கணுமா நடக்கூடாதா? சரி, போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் பல போராட்டம் பண்ணி இதில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோமா ஜெயிக்க மாட்டோமா, அதனால் கொடுத்து வீட்லேயே குடியிருக்க வச்சு நல்லபடியாக வாகனமும் வாங்கி கொடுத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் கருப்பசாமியை கொடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கொடுத்து வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அதானே? அதனால் கருப்பசாமி எல்லாம் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு அந்த தை 30 முடியணும். அது வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும். அதை தை 30 முடிஞ்சு மாசி 2ஆம் தேதிக்கு மேலே நீ நினச்சது போல் அவன் எப்பவும் போல் மாறி வந்துடுவான். அதுக்குள்ளே அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுறேன். 2வது வந்து என்ன பண்ணணும்? பிள்ளையும் மாற்றணும்ல.
அதனால் பிள்ளையும் நான் உனக்கு மாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எல்லாம் அமைச்சு கொடுக்குறது தை 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உருவாக்கிறேன். மாசி 2க்கு மேலே எல்லாம் படிப்படியாக உனக்கு சாதகமாக இருக்கும். மாசி 30 முடியறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பேர் கெடுக்கிறதுக்கு இல்லாமல் நீ நினச்சது நடந்ததை போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு மட்டும் என்னை வந்து பட்டுப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு சொத்து சுகம் வீடு எல்லாம் போயிடுச்சு. அதனால் கம்பெனியில் எனக்கு நிம்மதியான தொழில், பேருக்கு ஓனர் மட்டும்தான். அதனால் வந்த வழியிலேயே எல்லாம் போயிடுச்சு. திரும்பி இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி எனக்கு கொடுக்கணும் என்னடாமானே. அதனால் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற ஓரத்தில் திரும்பி வந்த வழியே எல்லாம் போயிடுச்சுல. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னையிலேருந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நான் சொன்ன டைமுக்கு வர முடியல. அதனால் அம்மாவாசைக்கு தவறாமல் வருவியா? வந்துடுவீல. தவறாமல் என்னை வந்து பாரு. நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் விட்டதை பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி அடுத்த அம்மாவாசையிலேருந்து என்னோடய ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு பகுதி எல்லாம் பிரச்சனை தீர்த்துறேன். ஆடி முடிஞ்சு அடுத்த கார்த்திகை வர்றதுக்குள்ளே 3/4வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்த ஆடி, இந்த ஆடியில் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே விட்டதையெல்லாம் கருப்பசாமி உனக்கு பிடிச்சி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கம்பெனியில் வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். விட்டதை குடிக்கிறதுக்கு கரெக்டாக 1 வருஷம் 9 மாதத்துக்குள்ளே உனக்கு ஆள் அமைச்சு வேலைக்கு ஆர்டரும் கொடுத்து வரும்படியும் கொடுத்துற. நீ ஆள்காரன் வேலை செய்யணும் சரியா? உனக்கு நினச்சதெல்லாம் கடனை எல்லாம் கட்டி கொடுத்து பழைய நிலைமைக்கு உனக்கு வரும்படி வீட்டையும் கொடுத்து காப்பாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்வீங்களா? அது வரைக்கும் கருப்பசாமி உன் கூடவே இருக்கேன். தவறாமல் நான் சொல்கிற டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. திண்டுக்கல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அடுத்தடுத்து வந்து மரணம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அதானே? அதனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வரணுமே, என்ன பண்ணுறது? அதனால் அதை முடிச்சுட்டு வந்து பார்க்க சொல். கொஞ்சம் சரியில்லை, அதனால் அதை முடிச்சுட்டு என்னை வந்து பார்க்க சொல். அடுத்தடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அதுக்கப்புறம் அதுக்கு பாதிக்கப்பட்ட ஆள் வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து நல்லபடியாக திருமணம் ஒன்று நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக வியாபாரம் ஓரளவுக்கு இப்போ அமைச்சு கொடுத்துருப்பனே. வியாபாரம் ஓடிட்டுருக்கா? அதை விட இன்னும் வியாபாரம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து நம்மளுக்கு வந்து வர சித்திரை மாதம் வரைக்கும் பொறுத்துக்க. சித்திரைக்கு மேலே பொண்ணுக்கு தானாக உனக்கு நான் தேடி அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அமைச்சா போதும். அதுக்கு முன்னாடி வந்தால் கேட்காம எந்த முடிவும் எடுத்துட வேணும் சரியா? அடுத்தடுத்து நீ புதுசாக எந்த மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கருப்பன் காப்பாற்றி தந்துடுறேன். ஆனால் அதுக்கு தகுந்த ஆள் வரணும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னிலேருந்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா? இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. வீட்டை சுத்தப்படுத்தி விட்டுட்டு நீ ஒன்று உன்னோட தாய் ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையிலேருந்து உனக்கு எந்த குழப்பம் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி தந்துடணும். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சிலுவலூர் போயிடுச்சுப்பா. சிலுவலூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி வாழ்க்கையில் தான் ஒரு சில இடைஞ்சல் வந்தாலும் நமக்கு சொத்துலேயும் பிரச்சனை, வாழ்க்கையிலையும் பிரச்சனை அதானே? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி சொத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி இன்னும் ஒரு 30 நாளில் தீர்ந்துருமலமானே. அதில் எந்த வித குழப்பமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் குடும்பத்தில் நமக்கு நல்லபடியாக வாரிசு வேணுமே இல்லையா? அதனால் வாரிசு கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்றேன். வர அம்மாவாசைக்கு எனக்கு உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு மாலை, உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு மாலை. 2 பேரும் கலந்து பேசிக்கூடாது. நீ எந்த மாலை வாங்குற, நான் எந்த மாலை வாங்குறேன்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்காமல் உனக்கு பிடிச்ச மாலை 2 மாலை ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி நீ உனக்கு 3வது அம்மாவாசையிலேருந்து உனக்கு வாரிசுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இருப்பிடத்துக்கு 2 பேரும் ஒன்றா எப்போ போய் சேருவீங்க? இன்றைக்கி போகிறேன். 2 பேர் போய் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் கட்டிடணும்.
என் பேரை சொல்லி, நீ தான் இன்றைக்கி வரணும், எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு பண்ணணும் கருப்பசாமி அப்படின்னு பண்ணு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். உன்னோட சொந்தத்தில் தான் கொஞ்சம் சரியில்லைமான, உன்னோட சொந்தத்தில் தான் சரியில்லை. வாரிசு இல்லாததுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம்தான். அதனால் ஒரு சில ஆளுகளையெல்லாம் உனக்கு கண்ணில் காட்டி கொடுக்குறேன். காட்டி கொடுத்து அவங்ககிட்ட வரவு செலவெல்லாம் ஒன்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அளவாக வச்சுக்க. அப்படி வச்சுக்குவியா? அம்மாவாசைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன், அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் மாற்றி அமைச்சிக்க. எந்த வித குழப்பம் இல்லாமல் நம்மளும் 4 பேரை மதிக்கிற அளவுக்கு உருவாக்குறதுக்கு நம்ம நாளில் இல்லை, இன்னொரு 3 மாதம் பொறுத்துக்க. அத்தனை பிரச்சனை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். சரியா? 2 மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும்.